அதிகாலையில் ஒரு விசித்திரமான சத்தத்தால் கண் விழித்தேன். குளிர் மிகவும் அதிகமாக இருந்ததால் போர்வையை விட்டு எழ மனமில்லை. ஆனால் கதவுக்கு வெளியே அதிகரித்து வந்த சத்தங்கள் என்னை எழுந்திருக்க வைத்தது. நான் சால்வையை போர்த்தி கொண்டு கதவை திறந்த போது ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அனைவரின் கண்களும் தரையில் பதிந்திருந்தன. நான் முன்னேறி சென்ற போது ஒரு பச்சிளம் குழந்தை சிவப்பு துணிகளில் போர்த்தப்பட்டு தரையில் அழுது கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு பெண் சொன்னால், யார் செய்த பாவம் இது? இரவு நேரத்தில் இங்கே விட்டு சென்று விட்டனர். மற்றொருவர் கூறினார், காதலில் ஈடுபட்டு அவமானப்பட்டு யாரோ ஒருவர் இந்த நியாயமற்ற குழந்தையை கோவிலின் அர்ச்சகர் வீட்டுக்கு எதிரே விட்டு சென்று விட்டனர். சிலர் இதை குப்பையில் தூக்கி எறிய வேண்டும். இது போன்ற அழுக்குகளை வளர்த்து கொண்டிருந்தால் இது போன்ற நாட்கள் மீண்டும் மீண்டும் வரும் என்று கூட சொன்னார்கள். நான் குனிந்து அந்த குழந்தையை என் மடியில் தூக்கி கொண்டேன். அது மிகவும் பலவீனமாக இருந்தது. நடுங்கும் மூச்சுடன் இருந்தது. அனைவரையும் அங்கிருந்து கிளம்ப சொன்னேன். கதவை மூடினேன். அப்போது என் கணவர் பண்டிதர் கோவிந்த் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார். அவர் திரும்பி வந்ததும் பேசுவோம் என்று நினைத்தேன். ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் அவர் இந்த குழந்தையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகியிருந்தன. ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அனைத்து சிகிச்சைகளையும் மேற்கொண்டேன். அனைத்து வேண்டுதல்களையும் செய்தேன். ஆனால் விளைவு ஏமாற்றமாகவே இருந்தது. இந்த குழந்தையை பார்த்ததும் என் உள்ளே ஒரு விசித்திரமான தாய்மை உணர்வு ஏற்பட்டது. பல வருடங்களாக வெறிச்சோடிய முற்றத்தில் ஒரு நறுமணம் பரவியது போல் இருந்தது. அடுத்த 3 நாட்கள் நான் என் சொந்த குழந்தையை போல அதை பராமரித்தேன். 4வது நாள் பண்டிதர் கிராமத்தில் இருந்து திரும்பி வந்து குழந்தையை பார்த்ததும் அவரது முகம் மாறியது. அவர் கோபமான குரலில் கேட்டார், இது யார்? நான் அமைதியான குரலில் சொன்னேன், காலையில் கதவருகில் வெளியே கிடைத்தது. மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தது. இது கடவுளின் ஒரு சோதனை என்று நான் நினைக்கிறேன். அவர் கோபமாக சொன்னார், யாரையும் கேட்காமல் ஒரு அழுக்கை வீட்டிற்குள் கொண்டு வர உனக்கு என்ன உரிமை? ஒருவரும் தன் சொந்த குழந்தையை இப்படி விட மாட்டார்கள். நான் பதிலளித்தேன், நீங்கள் கடவுளின் ஊழியர். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி சொல்லலாம்? அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு சொன்னார், இந்த குழந்தை ஒரு நாள் கூட இங்கு தங்காது. நான் அமைதியாகிவிட்டேன். இரவு முழுவதும் அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தேன். நானும் மற்றவர்களைப் போல அதை தூக்கி எறிந்திருந்தால் கடவுள் என்னிடம் மகிழ்ச்சி அடைந்திருப்பாரா? என் மனம் நான் செய்தது சரி என்று சொன்னது. அடுத்த நாள் பண்டிதர் கண்டிப்பாக சொன்னார், இதை ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுவிடு. ஆனால் நான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். இது இப்போது என் பொறுப்பு. கடவுள் கொடுத்திருக்கிறார், கடவுளே காப்பாற்றுவார் என்று சொன்னேன். அவர் கோபம் அடைந்தார். பல நாட்கள் என்னுடன் பேசவில்லை. ஆனால் நான் குழந்தையை விடவில்லை. அதற்கு பரிமளா என்று பெயரிட்டு தினமும் அதற்காக பிரார்த்தனை செய்தேன். அக்கம் பக்கத்தினர் இன்னும் புறம் பேசினர். ஆனால் நான் அவர்களின் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. குழந்தை இரவில் அழுதால் பண்டிதர் சலித்துக் கொள்வார். பல முறை என்னை அதட்டுவார். ஆனால் நான் அமைதியாக பொறுத்து கொண்டேன். இந்த குழந்தை என் இதயத்தை விட்டு விலகி செல்லும் நாள் என் ஆன்மாவின் மரணமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். 2 வாரங்கள் கடந்து விட்டன. குழந்தை இப்போது சற்று நன்றாக இருந்தது. அதன் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. என் உலகம் மாறி இருந்தது. எல்லாம் அந்த குட்டி உயிரை சுற்றியே சுழன்றது போல் இருந்தது. ஒரு நாள் கோவிலில் இருந்து வந்த பிறகு பண்டிதர் கூறினார், அக்கம் பக்கத்தினர் பேசுகிறார்கள், இன்னும் நேரம் இருக்கிறது, அதை விட்டுவிடு. நான் பதிலளித்தேன், உங்களுக்கு கடவுளின் விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் குறைந்தபட்சம் என் உணர்வுகளையாவது மதியுங்கள். பண்டிதர் அமைதியாகிவிட்டார். பிறகு எதுவும் சொல்லவில்லை. நான் அமைதியாக குழந்தைக்காக சிறிய ஆடைகளை தைத்தேன். தொட்டில் கட்டினேன். தினமும் அதற்கு தாலாட்டு பாட ஆரம்பித்தேன். அது என்னை பார்த்து சிரிக்கும் போது உலகமே என் காலடியில் கிடப்பது போல் இருந்தது. ஒரு இரவு குழந்தை மிகவும் அழ ஆரம்பித்தது. ஒருவேளை வயிற்று வலி இருக்கலாம். நான் அதை மார்போடு அணைத்துக் கொண்டு தொட்டிலில் ஆட ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் பண்டிதர் அறையில் இருந்து வெளியே வந்து கோபமாக சொன்னார், நீ என்ன வேடிக்கை செய்து கொண்டிருக்கிறாய்? அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? நீ ஒரு பாவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய். நான் மெதுவாக சொன்னேன், இது பாவம் என்றால் கடவுள் நம்மை அதன் சோதனையில் போட மாட்டாரா? நீங்கள் தர்மத்தை பற்றி பேசுகிறீர்கள். அனாதைகளுக்கு கருணை காட்டுவது தர்மத்தில் புண்ணியமாக சொல்லப்படவில்லையா? பண்டிதர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவரது முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் என் தோழி என் வீட்டிற்கு வந்தாள்.
நான் பல ஆண்டுகளாக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்று அவளுக்கு தெரியும். நான் பரிமளாவை பற்றி பேசிய போது அவள் உணர்ச்சி வசப்பட்டு, இது கடவுளின் கருணை, உன்னை இதன் மூலம் தாயாக்கி உள்ளது என்று சொன்னாள். அவள் குழந்தைக்கு ஒரு சிறிய கவுனை பரிசாக கொடுத்தாள். தாயாக இருக்க பிறப்பு மட்டும் போதாது என்று சொன்னாள். அன்று என் மனம் அமைதி அடைந்தது. இரவு பண்டிதர் திரும்ப வந்தார். அவரது கையில் கோவிலின் சில புத்தகங்கள் இருந்தன. அவர் நேராக தன் அறைக்கு சென்றார். நான் உணவை வைத்தேன். ஆனால் அவர் வெளியே வரவில்லை. அவருக்குள் ஏதோ உடைந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை அவர் ஒப்புக்கொள்ள மறுத்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலை அவர் பரிமளாவை பற்றி வேறு ஏதேனும் ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் தைரியமாக சொன்னேன், என் பேச்சை கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் கடவுள் உங்கள் மனதை மாற்றும் அறிகுறிகளை நிச்சயம் காட்டுவார். சில நாட்கள் இதே குழப்பத்தில் கடந்து விட்டன. ஒரு நாள் நான் கோவிலின் பூசாரியை வீட்டிற்கு அழைத்து முழு நிலைமையையும் விளக்கினேன். பூசாரி மெதுவாக சொன்னார், இந்த குழந்தை கடவுளிடமிருந்து உங்களுக்கு ஒரு சோதனையாகவும் பரிசாகவும் இருக்கலாம். அனாதையின் தலையில் கை வைப்பவர்களின் கைகள் சொர்க்கத்தில் பிரகாசிக்கும். பண்டிதர் தலையை குனிந்து கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு பரிமளாவுக்கு காய்ச்சல் வந்தது. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். டாக்டர் மருந்து கொடுத்தார். உடல் பலவீனமாக உள்ளது, கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இரவும் பகலும் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். பண்டிதரும் இதை பார்த்து சற்று மென்மை அடைந்தார். இரவில் சாப்பிடும் போது முதல் முறையாக எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நான் இப்போது பரவாயில்லை என்று சொன்னேன். ஆனால் அவரது கண்களில் இன்னும் முழுமையான ஒப்புதல் இல்லை. ஒரு நாள் கோவில் கமிட்டி கூட்டம் நடந்தது. பண்டிதருக்கான படிகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு பக்தர், கோவில் நிர்வாகிகள் ஒரு மனையை வாங்கியுள்ளனர், அதில் பண்டிதருக்கு வீடு கட்டப்படும் என்று தெரிவித்தார். இதை கேட்டதும் பண்டிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் வீட்டிற்கு வந்தபோது முதல் முறையாக அவரது முகத்தில் புன்னகை இருந்தது. அவர், கடவுளின் கருணை உள்ளது, கோவில் நிர்வாகிகள் சேவைக்கு ஈடாக வீடு கொடுக்க வாக்களித்துள்ளனர் என்று கூறினார். நான், இந்த குழந்தை நமக்கு செழிப்பை கொண்டு வந்திருக்கிறது, பார்த்தீர்களா என்று சொன்னேன். அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்போது நான் உணர்ந்தேன், சில சமயங்களில் உண்மை மனிதனின் கண்ணுக்கு முன்னால் இருக்கும். ஆனால் அவன் தனது ஆணவத்தின் குருட்டுத்தனத்தில் அதை பார்க்க மறுக்கிறான். ஒரு மாதத்தில் பண்டிதரின் கடுமை சற்று குறைந்தது. அவர் சில சமயங்களில் குழந்தையை தூரத்தில் இருந்து பார்ப்பார், ஆனால் அருகில் வர துணியவில்லை. அதே நாள் பண்டிதரும் கோவிலில் இருந்து திரும்பினார், கையில் ஒரு இனிப்பு பெட்டியுடன். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், இந்த மகிழ்ச்சி எதற்கு? அவர், கோவில் மக்கள் அனைவரும் சேர்ந்து நாம் இனி வாடகை வீட்டில் இருக்க மாட்டோம் என்று முடிவு செய்துள்ளனர். அவர்கள் நமக்காக ஒரு சொந்த வீடு கட்ட விரும்புகிறார்கள். கோவிலுக்கு அருகிலேயே ஒரு நிலம் வாங்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். அவர், இது சேவைக்கான வெகுமதி என்று சொன்னார். நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் மனதில் ஒரு குரல் மீண்டும் மீண்டும் இதற்கெல்லாம் காரணம் பரிமளாதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. பரிமளாவுக்கு சுமார் 2 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தது. ஆனால் அவள் இருப்பு வீட்டின் அமைதியின் வண்ணங்களை சேர்த்தது போல் இருந்தது. நான் தினமும் அவளுடன் நேரம் செலவழித்தேன். நேரம் போனதே தெரியவில்லை. ஒரு நாள் கோவில் கமிட்டி தலைவர் பண்டிதரை அழைத்து நிலப்பத்திரங்களை அவர் கைகளில் ஒப்படைத்தார். பண்டிதர் வீட்டிற்கு வந்து அமைதியாக உட்கார்ந்தார். அவரது கண்களில் ஈரம் இருப்பதை கண்டேன். கேட்டபோது, கடவுளின் கருணையை கண்டால் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பாவிகள். கோவில் மக்கள் சேவைக்கு ஈடாக நமக்கு மரியாதை மட்டுமே கொடுத்தனர். ஆனால் என் மனதில் எவ்வளவு சுமை உள்ளது என்று அவர்களுக்கு தெரியாது என்று சொன்னார். நான் அமைதியாக அவரது கையை பிடித்துக் கொண்டேன். மனதில் சுமை இருப்பதாக உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுப்பது பிடிவாதம் என்று சொன்னேன். பண்டிதர் சில நிமிடங்களில் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், உன் பிடிவாதம் தான் இன்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. நான் இருந்திருந்தால் ஒருவேளை பரிமளாவை எப்போதோ எங்கேயாவது விட்டு வந்திருப்பேன். நீ ஒரு பாவத்தை உன் வீட்டில் வைத்திருக்கிறாய். அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒருவேளை அதே பாவம் நமக்கு ஒரு வரமாக மாறிவிட்டது. நான், இது பாவம் என்றால் கடவுள் ஏன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார் என்று கேட்டேன். பண்டிதர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் முதல் முறையாக அவரது கண்களில் தோல்வியின் ஒரு சாயல் இருந்தது. 1 மாதத்தில் வீட்டை கட்டும் பணி தொடங்கியது. கோவில் மக்கள் தினமும் வந்து வேலையை பார்ப்பார்கள். பண்டிதரிடம் ஆசி பெறுவார்கள். நானும் அவர்களுடன் இருப்பேன்.
ஆனால் என் மனதில் அதே அமைதியான மகிழ்ச்சி இருந்தது. யாரெல்லாம் நியாயமற்றது என்று சொன்னார்களோ அந்த குழந்தையால் தான் எங்கள் வீடு கட்டப்படுகிறது. பண்டிதர் சில நேரம் அமைதியாக இருந்த பிறகு மெதுவாக சொன்னார், ஒருவேளை நீ சொல்வது சரிதான். ஒருவேளை அவள் உண்மையில் நமக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். அவரது வாயில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் வழி சரி என்று எனக்கு தோன்றியது. கடவுள் விரும்பினால் பாவத்தையும் புண்ணியமாக மாற்ற முடியும். நான் மனதிற்குள்ளே பிரார்த்தனை செய்தேன். ஓ கடவுளை, நீ என்னை எப்படி தாயாக்கினாயோ அதே போல என் கணவரின் இதயத்தையும் தந்தையாக்கு. பண்டிதரின் வாயிலிருந்து சில மென்மையான வார்த்தைகள் வெளிவந்தன. அவை எனக்கு நம்பிக்கை அளித்தன. ஆனால் அவரது நடத்தை படிப்படியாக மாற ஆரம்பித்தது. அவர் பரிமளாவை பார்ப்பதை தவிர்த்தார். அவள் அருகில் வந்தால் அவர் முகத்தை திருப்பிக் கொள்வார். ஒரு நாள் நான் அவரது கையில் பரிமளாவின் பால் பாட்டிலை கொடுத்த போது அவர் கையை பின்வாங்கி கொண்டு, எனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, இது என் பொறுப்பு இல்லை என்று சொன்னார். நான் அமைதியாக இருந்தேன். எதுவும் சொல்வது வீணாக தோன்றியது. இப்போது பரிமளாவுக்கு 4 மாதங்கள் ஆகியிருந்தன. அவள் தன் சிறிய கைகளால் என் முகத்தை பிடிப்பாள். நான் அவளுக்கு தாலாட்டு பாடும்போது கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக சிரிப்பாள். பண்டிதர் அவளை மறைந்து பார்ப்பதை பல முறை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் என் பார்வை அவர் மீது பட்டவுடன் அவர் உடனடியாக முகத்தை திருப்பிக் கொள்வார். காலையில் நான் வெளியே சென்ற போது அக்கம் பக்கத்து ஒரு பெண் பேச்சுவாக்கில், பண்டிதர் இந்த குழந்தைக்காக தன் வீட்டில் இடமளிப்பார் என்று எங்களால் நம்ப முடியவில்லை. பண்டிதர் போன்றவர்களும் நியாயமற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் மக்கள் யாரை குறை சொல்வார்கள் என்று கேட்டாள். நான் அமைதியாக கேட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். வீட்டிற்கு வந்ததும் நான் பண்டிதரிடம் சொன்னேன், மக்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குணமும் கேள்விக்கு உள்ளாயுள்ளது. இந்த குழந்தை உங்களுக்கு சுமையாக தோன்றினால் எனக்கு அனுமதி அளியுங்கள். நான் இவளை வைத்து வேறு எங்காவது சென்று விடுவேன். பண்டிதர் கோபமடைந்தார். மிரட்டாதே, இது உன் வீடு. ஆனால் இந்த பாவ மூட்டையினால் என் முடிவுகளை பாதிக்காதே என்று சொன்னார். நான், இது பாவ மூட்டையாக இருந்தால் உங்கள் அதிர்ஷ்டத்தில் கருணை எங்கிருந்து வந்தது? வீடு கிடைத்தது, கோவில் மக்கள் மரியாதை கொடுத்தனர், கமிட்டி உருவானது, உங்களுக்கு படி அதிகரிக்கப்பட்டது. இது எல்லாம் யார் வந்த பிறகு நடந்தது என்று கேட்டேன். பண்டிதர் குளிர்ந்த குரலில் பதிலளித்தார், இதெல்லாம் கடவுளின் கருணை, எந்த குழந்தையாலும் இல்லை. நான், கடவுளின் கருணை ஒரு ஊடகம் வழியாகத்தான் வரும். நீங்கள் பார்க்க விரும்பவில்லை என்றால் பார்க்காதீர்கள். ஆனால் நான் தினமும் என் கண்களால் இந்த குழந்தையின் இருப்பில் கடவுளின் விருப்பத்தை உணர்கிறேன் என்று சொன்னேன். பண்டிதர் அந்த குழந்தையுடன் இருந்த உறவையும் முடித்துக் கொண்டார். இப்போது அவர் அவளை பார்க்கவில்லை, அவளை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. ஒரு நாள் குழந்தை அழும்போது அவர் எரிச்சல் அடைந்தார். இந்த அழுகை என் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டது, இதற்கு வேறு இடத்தில் ஏற்பாடு செய் என்று சொன்னார். நான் அமைதியாக குழந்தையை என் மார்போடு அணைத்துக் கொண்டு மெதுவாக தாலாட்டு பாட ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் பண்டிதரின் மடத்தை சேர்ந்த ஒரு மாணவன் நோய்வாய்ப்பட்டான். அவர் அவனுக்காக கவலைப்படுவதை கண்டேன். மருத்துவமனைக்கு சென்றார். மருந்துகளுக்கு ஏற்பாடு செய்தார். பிரார்த்தனை செய்தார். நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் மற்றவர்களின் குழந்தைக்காக உங்கள் இதயத்தில் கருணை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைக்கு ஏன் உங்கள் இதயத்தில் மென்மை வரவில்லை? பண்டிதர், அவன் மாணவன், நல்ல காரியங்களில் ஈடுபட்டுள்ளான். ஆனால் இந்த குழந்தை எந்த ஒழுக்கமற்றவளின் இரத்தமோ தெரியவில்லை என்று சொன்னார். நான், இரத்தத்தின் முடிவை நீங்கள் எடுக்க முடியாது, கடவுள் எடுக்கிறார். அதே கடவுள் உங்கள் இதயத்தை சோதிக்கிறார். நீங்கள் ஒருவரை மத நூல்களால் மட்டுமே எடை போடுகிறீர்களா அல்லது மனித தன்மையுடன் பார்க்கிறீர்களா என்று பார்க்க என்று சொன்னேன். பேச்சுக்களால் எந்த பயனும் இல்லை. அவரது கடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவர் பூஜை முடிந்த பிறகு நீண்ட உரைகள் கொடுப்பார். கோவிலில் குழந்தைகளுக்கு மதத்தை போதிப்பார். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் ஒரு அந்நியராக மாறிவிடுவார். ஒரு மாலை குழந்தை தவழ்ந்து சென்று அவரது தொப்பியை பிடித்துக் கொண்டது. அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக தொப்பியை இழுத்துக் கொண்டு, இதை தொடாதே என்று சொன்னார். அவரது கண்களில் லேசான பதட்டம் இருப்பதை கண்டேன். அவர் எதையோ உணர்ந்தது போலிருந்தது. ஆனால் அந்த உணர்வை அவர் உதறி தள்ளி கொண்டிருந்தார். ஒரு நாள் அக்கம் பக்கத்து சீடர்கள் சிலர் அந்த குழந்தையை என் மடியில் பார்த்ததும், பண்டிதரின் மகள் போலிருக்கிறது என்று சொன்னார்கள். பண்டிதர் உடனடியாக, என் மகள் இல்லை என்று சொன்னார். நான் அமைதியாக குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டேன். மனதிற்குள்ளேயே, நீங்கள் உலகிற்கு முன் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அதே குழந்தை ஒரு நாள் உங்கள் அடையாளமாக மாறும் என்று நினைத்தேன். நாட்கள் இப்படியே கடந்து சென்றன.
பண்டிதர் இப்போது அவள் அருகில் கூட செல்ல விரும்பவில்லை. நான் உள்ளுக்குள்ளேயே உடைந்து போய் கொண்டிருந்தேன். ஆனால் பண்டிதரின் நடத்தை மாறவில்லை. பரிமளாவை மார்போடு அணைத்துக் கொண்டு தினமும் ஒரு புதிய சோதனையை நான் கடந்து கொண்டிருந்தேன். இதற்கிடையில் என் உடலில் சில மாற்றங்களை உணர ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டேன். ஆனால் மயக்கம் வர ஆரம்பித்ததும், உணவின் வாசனை குமட்டலை ஏற்படுத்தியதும் நான் பயந்து விட்டேன். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றேன். பெண் டாக்டர் சில கேள்விகள் கேட்டார். பிறகு சில பரிசோதனைகள் செய்ய சொன்னார். பரிசோதனைக்கு பிறகு அவர் அறிக்கையை பார்த்தபோது அவரது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. நான் மனதிற்குள்ளேயே ஏதேனும் பெரிய நோய் இருக்குமோ என்று நினைத்தேன். அவர் அமைதியான குரலில் சொன்னார், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். நான் நம்ப முடியாமல் கேட்டேன். என்ன? அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆம், உங்களுக்கு 3 மாத கர்ப்பம். நான் எனக்கு குழந்தை பெறும் திறனே இல்லை என்று நம்பினேன் என்று சொன்னேன். டாக்டர் பழைய அறிக்கைகளை காட்டச் சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பல பரிசோதனைகள் செய்ததாகவும், அனைவரும் நான் மலடி என்று சொன்னதாகவும், குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்றும் சொன்னேன். அவர் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு சொன்னார், மருத்துவ அறிவியலிலும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாது. இது கடவுளின் விருப்பம். அவர் விரும்பினால் மலடியையும் தாயாக்க முடியும். நான் வீட்டிற்கு வந்து அமைதியாக பரிமளாவை மடியில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்தேன். என் இதயம் நடுங்கிக் கொண்டு இருந்தது. மகிழ்ச்சியும் இருந்தது, பயமும் இருந்தது. பண்டிதரிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பல மணி நேரம் கடந்து விட்டது. மாலை பண்டிதர் வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்ட பிறகு நான் அமைதியாக சொன்னேன், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அவர் தீவிரமாகி, ஆம் சொல் என்று சொன்னார். நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சில நொடிகள் என்னை பார்த்தார். சரியாக கேட்கவில்லை போலிருந்தது. பிறகு மெதுவாக சொன்னார், என்ன சொன்னாய்? நான் மீண்டும் சொன்னேன். சில நொடி அமைதிக்கு பிறகு அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் கடவுளுக்கு நன்றி சொன்னார். என் நெற்றியில் கை வைத்து, கடவுள் மிகவும் கருணை காட்டியுள்ளார் என்று சொன்னார். ஒருவேளை இப்போது அவரது இதயத்தில் சற்று மென்மை வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த நாளை அவரது நடத்தையில் ஒரு விசித்திரமான மாற்றம் வந்தது. அவர் பரிமளாவுடன் முற்றிலும் விலகிவிட்டார். அவள் அவர் அருகில் சென்றாலும் கூட அவர் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்வார். ஒரு நாள் பரிமளா தவழ்ந்து அவரது கம்பளத்தின் மீது வந்ததை கண்டேன். பண்டிதர் சத்தமாக அதட்டி, இதை என்னிடமிருந்து தூரமாக வை. என் குழந்தையின் வழியில் இந்த துரதிர்ஷ்டம் வர நான் விரும்பவில்லை என்று சொன்னார். நான் உள்ளுக்குள்ளேயே நடுங்கினேன். இது அதே குழந்தை. நீங்கள் பல முறை என் மடியில் பார்த்ததும் அதட்டிய குழந்தை. ஆனால் இன்று உங்களுக்கு உங்கள் சொந்த குழந்தை கிடைக்கும் போது நீங்கள் இந்த குழந்தையை அசுத்தம் என்று சொல்கிறீர்கள். அவர் இப்போது நமக்கு சொந்த குழந்தை வரப்போகிறது. என் குழந்தையுடன் வேறு ஒருவரின் நியாயமற்ற குழந்தை இருப்பது என்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார். நான், உங்கள் குழந்தையை யாரும் வானத்தில் இருந்து கொண்டு வர மாட்டார்கள். அதுவும் அதே கர்ப்பத்தில் இருந்துதான் பிறக்கும். அதை நீங்கள் பாவம் என்று நிராகரித்தீர்கள் என்று சொன்னேன். பண்டிதர் இதை கேட்டதும் அமைதியாகிவிட்டார். ஆனால் அவரது நடத்தையில் மேலும் கடுமை அதிகரித்தது. இப்போது அவர் அந்த குழந்தையின் ஆடைகளை கூட தொடவில்லை. அதன் பொம்மைகளை வீட்டின் ஒரு மூலையில் வைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் இதற்கு தனி அறை ஏற்படுத்து, என் குழந்தையின் மீது இதன் துரதிர்ஷ்டம் படியக்கூடாது என்று சொன்னார். ஒரு நாள் பண்டிதர் மதியம் வரை கோவிலில் இருந்து திரும்பவில்லை. அவர் திரும்பிய போது அவரது கையில் ஒரு பட்டியல் இருந்தது. இவை நாம் பரிமளாவை கொடுக்கக்கூடிய அனாதை இல்லங்கள். அங்கு அவள் நன்றாக வளருவாள் என்று சொன்னார். நான் அந்த பட்டியலை அவரது கையில் இருந்து எடுத்து கிழித்து விட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மகளை உலகத்தின் எந்த நிறுவனமும் அவள் தாயாக இருக்க முடியாது என்று சொன்னேன். நான் எது நடந்தாலும் என் 2 குழந்தைகளுக்கிடையே எந்த பாகுபாடும் காட்ட மாட்டேன் என்று முடிவு செய்தேன். என் உடலில் ஒரு புதிய குழந்தை உருவாகி கொண்டிருந்தது. ஆனால் என் இதயத்தில் பரிமளாவுக்கு ஒரு இடம் இருந்தது. பண்டிதர் ஒரு புதிய விவாதத்தை தொடங்குவதற்கு காத்திருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். காலை பூஜைக்கு பிறகு உடனடியாக காலை உணவு சாப்பிடும் போது, நான் உன்னிடம் வெளிப்படையாக பேச வேண்டும். இந்த குழந்தையை பற்றி ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். நான் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எந்த மென்மையும் இல்லாமல் வெளிப்படையாக சொன்னார், அந்த குழந்தை நம் புதிய வீட்டில் அடியெடுத்து வைக்க நான் விரும்பவில்லை. அது வெறும் குழந்தை மட்டுமல்ல, என் மகள். நான் அவளை என் மடியில் எடுத்தேன், வளர்த்தேன். இரவுகளில் விழித்திருந்தேன். அவள் அழுகைக்காக துடித்தேன். அவள் என் இருப்பின் ஒரு பகுதி என்று சொன்னேன்.
அவர் கோபமாக, அது உன் மாயை. உண்மையான குழந்தை இப்போது வரப்போகிறது. நீ உன் முழு கவனத்தையும் நம் குழந்தையின் மீது செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். நான், தாய்மையும் பாசமும் பகிர்ந்து கொள்ளப்படுமா? என் உள்ளே தாய்மை உணர்வு இருந்தால் அது ஒரு குழந்தைக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படுமா என்று கேட்டேன். பண்டிதர் கோபமாக உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு, நான் இனி விவாதம் செய்ய விரும்பவில்லை. ஒன்று அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு செல்லும், அல்லது நான் என்று சொன்னார். நான் எல்லாம் கேட்டேன், ஆனால் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் இப்போது எனக்கு சொல்ல எதுவும் இல்லை. அடுத்த பல நாட்கள் அவர் என்னுடன் பேசவில்லை. நான் கர்ப்பத்தின் கடைசி கட்டத்தை அடைந்திருந்தேன். உடல் கனமாக இருந்தது, ஆனால் உண்மையான சுமை இதயத்தில் இருந்தது. குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தாள். இப்போது அவள் தவழ்ந்து என் பின்னால் வருவாள், பேச முயற்சிப்பாள், அம்மா என்று சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு நாள் பண்டிதர் அதை கேட்டு கோபமாக, உன்னை அம்மா என்று சொல்ல சொல்லாதே, நீ அதை எடுத்திருக்கிறாய், பிறப்பிக்கவில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு அம்புக்கு குறைவில்லை. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். தர்க்கத்தால் இதயங்களை மாற்ற முடியாது என்று எனக்கு தெரியும். அன்புக்கு பொறுமை தேவை. அதே இரவு நான் குழந்தையை தூங்க வைக்கும் போது பண்டிதர் அறைக்கு வந்து, கடைசி முறையாக சொல்கிறேன், நாளை இந்த குழந்தையை ஏதாவது ஒரு நிறுவனத்தில் விட்டுவிடு. உன் நிலையும் 2 குழந்தைகளை சுமக்க முடியாதது என்று சொன்னார். நான், என் இதயம் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் மற்றவரும் கடவுளின் கொடைதான். இருவரும் எனக்கு சமமானவர்கள் என்று சொன்னேன். அவர் சில நொடிகள் என்னை பார்த்தார். பிறகு சொன்னார், நீ பிடிவாதம் செய்ததற்கான விளைவுகளை நீயே அனுபவிப்பாய். அடுத்த நாள் பண்டிதர் ஒரு சீடரை அழைத்து, வா, இவளை அழைத்து செல்வோம் என்று சொன்னார். நான் பரிமளாவை மார்போடு அணைத்துக் கொண்டு, நான் அவளை அழைத்து செல்ல முடியும், ஆனால் எந்த அறிமுகம் இல்லாதவரிடமும் ஒப்படைக்க முடியாது என்று சொன்னேன். அவர், அப்படியானால் நீ உன் எதிர்கால குழந்தைக்கு நீதி செய்யவில்லை என்று சொன்னார். நான் அமைதியாக குழந்தையை அணைத்துக் கொண்டு கதவை நோக்கி நடந்தேன். இப்போது நான் எது நடந்தாலும் என் தாய்மைக்கு எந்த தீங்கும் ஏற்பட விட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தேன். என் தாய்மையின் நிறம் எந்த உறவையும் சார்ந்ததல்ல. அந்த நாட்களில் நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். கர்ப்பத்தின் கடைசி மாதம் நடந்து கொண்டிருந்தது. உடலும் மனமும் கனமாக இருந்தது. ஆனால் பரிமளாவை பார்க்கும் போதெல்லாம் உள்ளிருந்து ஒரு தைரியம் பிறக்கும். அந்த நாள் பண்டிதர் ஒரு மத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நகரத்திற்கு வெளியே சென்றிருந்தார். அனைத்து அறைகளையும் சுத்தம் செய்து முடித்து விட்டால் புதிய குழந்தை பிறப்பதற்கு முன் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் என்று நினைத்தேன். அரங்கு அறையில் சில பழைய துணிக்கட்டுகள் இருந்தன. அவை நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை. நான் கட்டை திறந்து ஒவ்வொரு துணியாக எடுக்க ஆரம்பித்தேன். அவற்றில் பரிமளா போர்த்தப்பட்டு கதவருகில் கிடைத்த அதே சிவப்பு துணி கிடைத்தது. நான் சில நொடிகள் அதை கையில் பிடித்துக் கொண்டு அமைதியாக இருந்தேன். அந்த துணி ஒரு பழைய காலத்தின் அத்தியாயம். அதனுடன் எனக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடர்பு இருந்தது. நான் துணியை தட்ட ஆரம்பித்ததும் ஒரு சீட்டு தரையில் விழுந்தது. நான் சீட்டை எடுத்தேன். பழைய ரசீது அல்லது கடிதமாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதை பார்த்தவுடன் இதய துடிப்பு நின்று விட்டது. அது பண்டிதருக்கு நேராக எழுதப்பட்டிருந்தது. அதில், இது உங்கள் மகள். நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை, ஆனால் என் வாழ்க்கை முடிவடையும் நிலையில் உள்ளது. புற்றுநோய் கடைசி கட்டத்தில் உள்ளது. நான் இந்த துணியை உங்கள் கதவில் வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில். இந்த சீட்டு உங்கள் மனைவியின் கைகளில் கிடைத்தால் இந்த குழந்தை உங்கள் 2வது மனைவியின் கடைசி நினைவூட்டல் என்று அவளிடம் சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. என் கைகள் நடுங்கின. பூமி கண்ணுக்கு முன்னால் சுழல ஆரம்பித்தது. நான் தரையில் உட்கார்ந்து கொண்டேன். பரிமளாவின் அந்த சிறிய முகம் கண்களுக்கு முன்னால் மிதக்க ஆரம்பித்தது. என் கணவர் தினமும் பாவம் என்று சொன்ன குழந்தை, நியாயமற்றது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டிய குழந்தை, அது அவரது சொந்த குழந்தை என்று தெரிய வந்தது. நான் நீண்ட நேரம் அதே அறையில் உட்கார்ந்திருந்தேன். அழுகை வரவில்லை, சத்தமும் வரவில்லை. அந்த தருணம் என் உள்ளிருந்த உலகம் முழுவதும் அமைதியாகிவிட்டது போலிருந்தது. நான் சீட்டை மார்போடு அணைத்துக் கொண்டேன். பிறகு துணியை மீண்டும் சுருட்டி ஒரு புனிதமான பொருளை போல மீண்டும் வைத்தேன். பண்டிதர் மாலை வீட்டிற்கு வந்தார். அவரது முகத்தில் களைப்பு இருந்தது. ஆனால் நான் விஷயத்தை தள்ளி போட விரும்பவில்லை. நான் உங்களிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று சொன்னேன். அவர் திடுக்கிட்டு உட்கார்ந்தார். நான் மெதுவாக துணியையும் சீட்டையும் அவர் முன் வைத்து, இதை நான் அரங்கு அறையில் சுத்தம் செய்யும் போது எடுத்தேன்.
படித்துவிட்டு நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொன்னேன். பண்டிதர் சீட்டை எடுத்தார். படித்ததும் அவரது முகத்தின் நிறம் மாற ஆரம்பித்தது. அவர் அமைதியாகிவிட்டார். சிறிது நேரம் சீட்டை உற்று பார்த்தார். பிறகு துணியை தொட்டார். உடனடியாக கையை பின்வாங்கி கொண்டார். அவரது கண்களில் முதல் முறையாக ஒரு பெரிய குற்றத்திற்கு பிறகு கண்களில் தோன்றும் அந்த இயலாமை இருந்தது. நான் நீங்கள் பாவம் என்று சொன்ன குழந்தை உங்கள் திருமணத்தின் விளைவு. நீங்கள் என்னிடமிருந்து இரண்டாவது திருமணம் விஷயத்தை மறைத்தீர்கள். ஆனால் இந்த குழந்தை என்ன தவறு செய்தது? அது உங்கள் கதவில் விடப்பட்டது என்று கேட்டேன். பண்டிதர் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். அவர் ஒரு மத நிகழ்ச்சியின் போது திருமணம் செய்ய வற்புறுத்தப்பட்டார் என்று கூறினார். மாப்பிள்ளை ஊர்வலம் வரவில்லை. சூழ்நிலை அவமானமாக இருந்தது. பெண்ணின் மானத்தை காப்பாற்ற திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள். நான் அமைதியாக அந்த திருமணத்தை செய்து கொண்டேன். அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு இருந்தால். முதலில் தெரியவில்லை. பிறகு அவளுக்கு புற்றுநோய் என்று தெரிய வந்தது. நான் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் அவளுக்கு சிறிது பணம் கொடுப்பேன். இது ஒரு ரகசியமாக இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருபோதும் தெரியாது. ஆனால் அந்த பெண் தன் கடைசி நாட்களில் இருந்தபோது நான் அவளை பார்க்க சென்றேன். ஆனால் அவள் அங்கு இல்லை. உறவினர்கள் அவள் எங்கோ சென்று விட்டாள் அல்லது கடவுள் அவளை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார்கள். நான் வெறுங்கையுடன் திரும்பினேன். அந்த குழந்தை பிறந்து என் வீட்டில் விடப்பட்டது என்று எனக்கு தெரியாது. நான் பண்டிதரிடம் கடுமையான குரலில், நீங்கள் உங்கள் மனைவியை நம்பவில்லை, ஆனால் இந்த குழந்தையின் மீதும் கருணை காட்டவில்லை. கடவுளின் பக்தர்கள் இப்படிப்பட்டவர்களா? உங்கள் சொந்த குழந்தையை உங்கள் இரண்டாவது வாழ்க்கையின் அடையாளம் என்பதற்காக மட்டுமே நிராகரிக்கலாமா என்று கேட்டேன். பண்டிதர் அழ ஆரம்பித்தார். நான் எப்படி என்னை மன்னிப்பது? நான் தினமும் இதை அந்நியன் குழந்தை என்று சொன்னேன். பாவம் செய்தேன், ஆனால் உன்னை தடுத்தேன், பயமுறுத்தினேன், உன் தாய்மையின் மீது சந்தேகித்தேன். அது என் சொந்த மகள் என்று தெரிய வந்தது என்று சொன்னார். நான் இப்போது உங்கள் கையில் தான் முடிவு. நீங்கள் அதை ஒரு பாவ மூட்டையாக நினைத்து வீட்டில் இருந்து வெளியேற்ற விரும்பினீர்கள். இப்போது சொல்லுங்கள், என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் சொந்த மகள் உங்கள் திருமணத்தில் இருந்து உங்கள் வம்சத்தை சேர்ந்தவள். அதை வீட்டிலிருந்து வெளியேற்றலாமா என்று கேட்டேன். பண்டிதரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் நாற்காலியில் உட்கார்ந்து தன் முகத்தை கைகளால் மறைத்துக் கொண்டார். நான் ஒரு சீட்டை அவர் முன் வைத்து, இந்த துணி உங்கள் கதவில் வைக்கப்பட்ட நாளில் கடவுள் உங்கள் சோதனையை தொடங்கினார். மேலும் நீங்கள் அந்த குழந்தையை அந்நியன் குழந்தை என்று சொன்ன நாளில் கடவுள் உங்கள் இதயத்தை வெறுமையாக்கினார் என்று சொன்னேன். பண்டிதர் எழுந்தார். துணியை கையில் எடுத்தார். நான் ஒரு பெரிய அநீதி செய்துள்ளேன். நான் இந்த குழந்தையை நிராகரித்தது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் கடைசி காலத்திலும் உடன் இருக்கவில்லை என்று சொன்னார். நான், இது மன்னிப்புக்கான நேரம் இல்லை, திருந்துவதற்கான நேரம். இந்த குழந்தை இன்னும் உங்களை அப்பா என்று சொல்ல தயாராக உள்ளது. உங்கள் இதய கதவை திறங்கள். அது அப்பாவி. கடவுள் அதன் மூலம் நமக்கு மரியாதை, வீடு, குழந்தைகள் அனைத்தையும் கொடுத்துள்ளார் என்று சொன்னேன். அதே நேரத்தில் பரிமளா உள்ளே வந்து பண்டிதரின் கால்களை பற்றி கொண்டாள். அவர் அவள் சிறிய கைகளை பார்த்தார். பிறகு மெதுவாக அவளை தூக்கினார். மார்போடு அணைத்துக் கொண்டார். சத்தமாக அழ ஆரம்பித்தார். பண்டிதர் பரிமளாவை மடியில் தூக்கிய போது அவரது முகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் எங்கோ தொலைந்து போன அந்த மென்மை திரும்பியது. அவர் அவள் தலைமுடியை தடவினார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. நான் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். பல நிமிடங்கள் இப்படியே கடந்து விட்டன. பிறகு அவர் குழந்தையை என் மடியில் கொடுத்துவிட்டு அறையின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தார். நெற்றியில் கை வைத்து நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பண்டிதரின் இரண்டாவது திருமணத்தை அவர் ஒப்புக்கொண்டதை கேட்டதும் நான் உள்ளுக்குள்ளேயே வெறுமையாகிவிட்டேன். நான் அறைக்கு திரும்பினேன். பரிமளாவை மடியில் எடுத்துக்கொண்டு என்னை தேற்றிக் கொள்ள முயற்சி செய்தேன். பண்டிதர் பல முறை என்னுடன் பேச வந்தார். ஆனால் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. என் கோபம் உதடுகள் வரை இருந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் வாய் திறந்தால் ஒருவேளை திரும்ப பெற முடியாத வார்த்தைகள் வெளிவரும் என்று எனக்கு தெரியும். அடுத்த நாள் பண்டிதர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவர் உணவு உண்டார். திரும்பி என் அருகில் வந்து, நீ விரும்பினால் நான் இந்த திருமணத்தை முடித்துக் கொள்வேன், உன்னை விட்டு விடுவேன், அல்லது நீ கொடுக்க விரும்பும் எந்த தண்டனையையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்.
நான் கொடுக்க மாட்டேன், நேரம் கொடுக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக மறைத்த சுமை இப்போது என் தோள்களில் வந்துவிட்டது. நீங்கள் மற்றொரு திருமணம் செய்தீர்கள், ஆனால் இந்த குழந்தையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் என்னை மலடி என்று கூறி என் பொறுமையை மீண்டும் மீண்டும் உடைத்தீர்கள். இப்போது உண்மை வெளிவந்து விட்டதால் நான் என் கடமையை விட்டுவிடலாமா? இல்லை, கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும். பண்டிதர் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு, நீ மிகவும் தைரியத்தை காட்டினாய். உன்னை போன்ற ஒரு பெண் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்று சொன்னார். நீங்களும் ஆண்கள் அடிக்கடி செய்வதைத்தான் செய்தீர்கள். அமைதியாக உங்கள் வழியை தேர்ந்தெடுத்தீர்கள். பெண்ணை நம்பவில்லை. ஆனால் நான் உங்கள் மௌனத்திற்கு பழி வாங்கும் ஒருவராக இருக்க மாட்டேன். நான் அந்த குழந்தைக்கு அதன் பிறந்த தாயை விட அதிகமாக அன்பு கொடுப்பேன் என்று சொன்னேன். ஒரு நாள் என் நாத்தனார் வீட்டிற்கு வந்தாள். அவள் முழு உண்மையையும் அறிந்திருந்தாள். அந்த அதிர்ச்சிக்கு பிறகும் நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நானாக இருந்திருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டிருப்பேன் என்று சொன்னாள். இதுதான் பெண்ணுக்கும் தாய்க்கும் உள்ள வித்தியாசம். இந்த குழந்தை என் கருப்பையில் பிறக்கவில்லை என்றாலும் நான் அதை என் இதயத்தில் இருந்து பிறப்பித்துள்ளேன். அதன் புன்னகை என் உள்ளத்தின் ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்து போல உள்ளது என்று சொன்னேன். இப்போது பண்டிதரின் நடத்தையிலும் மாற்றம் வர ஆரம்பித்தது. அவர் பரிமளாவுடன் நெருங்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் என் அருகில் வந்து, அனுமதித்தால் பரிமளாவுக்கு பெயர் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவள் அடையாள அட்டைகளில் முறையாக என் பெயரை தந்தையாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டார். நான் அமைதியாக தலையசைத்தேன். இப்போது நான் பண்டிதருடன் எந்த விவாதத்திலும் ஈடுபடுவதில்லை. பண்டிதர் பரிமளாவின் அடையாள அட்டைகளில் தன் பெயரை பதிவு செய்த போது அது வெறும் ஒரு படிவத்தை நிரப்பும் வேலை அல்ல, மாறாக ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் செயல். அதன் எதிரொலி விரைவில் அக்கம் பக்கத்திலும் பரவியது. முன்பு வெறும் யூகங்கள் செய்தவர்கள் இப்போது கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். கோவிலுக்கு வெளியே, பெண்கள் கூட்டங்களில், சந்தை வீதிகளில் எல்லாம் பண்டிதர் இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். அவருக்கு பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு மகளும் இருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தனர். சிலர் ஆச்சரியப்பட்டனர், சிலர் கோபமடைந்தனர், சிலர் என் மீது விரல்களை நீட்ட ஆரம்பித்தனர். நான் கோவிலின் நுழைவாயிலிருந்து வீட்டிற்கு வரும்போது பெண்கள் முணுமுணுத்தனர். சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டனர். மக்களின் கேள்விகளை விட பண்டிதரின் மௌனம் என்னை அதிகம் தொந்தரவு செய்தது. அவர் வீட்டிற்கு வந்து அமைதியாக இருப்பார், கோவிலுக்கு செல்வார். ஆனால் அவரது கண்களில் தொடர்ந்து வெட்கம் இருக்கும். ஒரு நாள் இப்போது எல்லாம் வெளிவந்து விட்டதால் மறைப்பதில் என்ன பயன்? கோவில் மக்களிடம் பேசுங்கள், விளக்கம் கொடுங்கள் என்று சொன்னேன். அவர் தலையை குனிந்து, நான் தினமும் உள்ளுக்குள்ளேயே உடைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்கு இருக்கும் தைரியம் எனக்கு இல்லை என்று சொன்னார். இதற்கிடையில் என் கர்ப்பத்தின் கடைசி கட்டங்கள் தொடங்கியிருந்தன. உடலும் மனமும் கனமாகி வந்தது. சில நாட்களுக்கு பிறகு பண்டிதர் கோவிலில் பொது அறிவிப்பு செய்தார். அவர் எல்லோருடைய முன்னிலையிலும் தன் இரண்டாவது திருமணம், குழந்தை மற்றும் எனக்கு செய்த அநீதியை பற்றி ஒப்புக்கொண்டார். சிலர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள், சிலர் கேட்காமலேயே சென்று விட்டார்கள். ஆனால் சிலர் அவரது கைகளை முத்தமிட்டு, நீங்கள் உண்மை பேசி உங்கள் மரியாதையை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னார்கள். அறிவிப்புக்கு பிறகு வீட்டின் சூழலில் ஒரு அமைதியான மாற்றம் உணரப்பட்டது. இப்போது பண்டிதர் அடிக்கடி பரிமளாவை கவனமாக பார்க்க ஆரம்பித்தார். அவள் ஏதாவது பேசினால் அவர் அறியாமலேயே சிரிப்பார். பண்டிதர் தன் மகளை மனதார ஏற்றுக்கொண்டார். பரிமளாவும் அந்த மாற்றத்தை உடனடியாக உணர்ந்தாள். அவள் இப்போது பண்டிதரை அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரார்த்தனை நிறைவேறியது போல. சில வாரங்களுக்கு பிறகு என் மகன் பிறந்தான். ஆரோக்கியமான, அழகான, அமைதியான சுபாவம் உள்ளவன். நான் அவனுக்கு ரட்சன் என்று பெயரிட்டேன். நான் பரிமளாவை ரட்சன் அருகில் படுக்க வைத்த போது அவள் அவனை முத்தமிட்டு, இவன் என் சகோதரன் தானே என்று கேட்டாள். நான் தலையசைத்து ஆம் என்றேன். அவள் மகிழ்ச்சியுடன் கை தட்டினாள். என் மனம் நிரம்பி வழிந்தது. எனக்கு 2 குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள். நான் ஒருபோதும் அவர்களுக்கு இடையில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை. குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அன்பு செலுத்தவில்லை. பண்டிதரும் 2 குழந்தைகளுடனும் தொடர்ந்து நேரம் செலவழிப்பார்.
அவர் முதல் முறையாக தனது உபதேசத்தில் அனாதைகளின் மீது கருணை காட்டுவதை பற்றி இவ்வளவு மென்மையாக பேசினார். சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர். அக்கம் பக்கத்தினர் நடத்தையும் படிப்படியாக மாற ஆரம்பித்தது. முன்பு என்னை பற்றி புறம் பேசிய பெண்கள் இப்போது வணக்கம் சொல்லி சென்றனர். சிலர் மன்னிப்பு கேட்க வந்தனர். பரிமளா இப்போது பள்ளி செல்ல ஆரம்பித்து விட்டாள். அவள் மற்ற குழந்தைகளை விட புத்திசாலியாக இருந்தாள். ஒரு நாள் பரிமளா என்னிடம், அம்மா, நான் உங்கள் சொந்த மகள் இல்லையா என்று கேட்டாள். நான் அவள் முகத்தை பிடித்து கொண்டு, மகளே, தாயாக இருப்பது வெறும் பிறப்பால் மட்டும் இருந்தால் கடவுள் தாயின் நிலையை இவ்வளவு உயர்த்தியிருக்க மாட்டார். நான் உன்னை என் இதயத்திலிருந்து பிறப்பித்துள்ளேன். இதயத்தின் கர்ப்பம் உடலின் கர்ப்பத்தை விட மிகவும் புனிதமானது மற்றும் வலிமையானது என்று சொன்னேன். நான் இரு குழந்தைகளுக்கும் சமமாக அன்பு கொடுத்தேன், சமமாக வளர்த்தேன். அவர்களுக்கு இடையில் எந்த பாகுபாடும் வரவிடவில்லை. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், அன்று என் கதவில் அந்த குட்டி உயிர் வைக்கப்பட்டிருந்ததை நான் அதை ஒரு பாவ சுமையாக நினைத்து விட்டு விட்டிருந்தால் நான் ஒரு தாயாகவும் இருக்க மாட்டேன், ஒரு பெண்ணாகவும் இருக்க மாட்டேன். வெறும் கல் போல இருந்திருப்பேன். நன்றி.